ஓம் சக்தி. முருகா, போத்தனூர் அருள்முருகன் ஆலயத்தில் நாங்கள் 48 ஆண்டுகளாக இங்கே சிறப்பாக விழாக்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். மிக சக்தி வாய்ந்த முருகன். தைப்பூசம், பங்குனி உத்திரம் எல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். 2000 பேருக்கு மேலே அன்னதானம் நடக்குங்க. அந்த அளவுக்கு முருகரை எங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுனால தான் இவ்வளோ சிறப்பாக எங்களால் பண்ண முடியுது. இந்த முருகன் கோயிலில் சாமி கும்பிட்றதுனால மனசும் சரி எல்லாமே நிம்மதியாக இருக்குது, அமைதியாகவும் இருக்குது, சாந்தியாகவும் இருக்குது. நல்லபடியாக முருகன் எல்லாத்துக்குமே நல்ல வழி காட்டுவார். மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே, காலையில் ஒளி தரும் திருவிளக்கே, சரஸ்வதி உனக்கே நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் ஆடி மாதம், அம்மனுக்கே உகந்த மாதம், நம்ம போத்தனூரில் இருக்கிற அருள்முருகன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அங்கே ஒரு 150 பெண்கள் ஒன்று கூடி மிகச்சிறப்பாக அற்புதமாக விளக்கு பூஜையை நடத்துகிறாங்க. அந்த விளக்கு பூஜையை லக்ஷ்மி விலாஸ் ராதா அவர்கள் முன்னின்று அந்த மந்திரங்களை சொல்ல மற்றவர்களெல்லாம் சொல்கிறார்கள். இதுபோல பூஜை புனஸ்காரம் செய்வது எதற்காக? நல்லவைகளை கேட்க வேண்டும், நல்லவைகளை உச்சரிக்க வேண்டும், நல்ல மந்திரங்களை கண்குளிர பார்க்க வேண்டும், தீபத்தை பார்க்க வேண்டும். இதனால் நம் உள்ளுணர்வு அற்புதமாக ஒரு உணர்வு உள்ள நல்ல மனதுடன் நல்ல சக்தியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆகவே நீங்கள் அதை பார்ப்பதன் மூலம், அதை கேட்பதன் மூலம் உங்களுக்கும் அந்த சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்களே கேளுங்கள், அதில் கலந்து கொண்ட பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்று. தவிர இதை அருள்முருகன் ஆலயத்தை நடத்துபவர்கள் காந்தி அவர்கள், லட்சுமி நாராயணன் அவர்கள், ரங்கசாமி அவர்கள், இது மாதிரி நல்ல நண்பர்கள் ஒன்று சேர்த்து அருள்முருகன் ஆலய நிர்வாகத்தை நிர்வகித்து வருகிறார்கள். நமது தீபம் இயற்கை சேனல் நல்லவிதமாக வர வேண்டும் என்று அவர்களும் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நம்மளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டதுனால அவசியம் இதை போய் எடுத்து மக்களுக்கு போடணுங்கிறதுக்காக கடந்த வெள்ளிக்கிழமை எடுத்து போடுறேன். அவசியம் நீங்கள் பாருங்கள். இது ஆன்மீகத்திற்கு உங்களை எடுத்து செல்லும். பாருங்கள், விளக்கு பூஜையில் கலந்து கொள்வோம். ஓம் ஆதிலக்ஷ்மியை நமः. ஓம் சந்தானலக்ஷ்மியை நமः. ஓம் ஆனந்தஸ்வரூபிண்யை நமः. ஓம் அகிலாண்டநாயகாயை நமः. ஓம் அகிலாண்டநாயகாயை நமது. எது தெரியுங்களா? ஆதிலட்சுமி தேவிக்கு சேர்ந்து பண்ணலாமா? ஆதிலட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சை திரி போட்டு பசுமை தடை ஊற்றி குங்குமத்தில் போட்டிட்டு கோலமஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூட்டி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக. குணமிலங்க எங்கள் வீட்டில் கொழுமிருக்க வருக. திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக. குணமிலங்க எங்கள் வீட்டில் கொழுமிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் வருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் வருக. வாசலிலே மாங்கோலம், வீட்டிலே லட்சுமி கரம். வாசலிலே மாங்கோலம், வீட்டிலே லட்சுமி கரம். நெற்றியிலே தோன்ற
கோலம் நெஞ்சமெல்லாம் லட்சுமிகரம் நெற்றியினில் ஸ்ரீ கோலம் நெஞ்சமெல்லாம் லட்சுமிகரம் அமானியல் புரிந்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அமானியல் புரிந்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அஷ்டமாசித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அஷ்டமாசித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் ஒருவத்தி எரிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம் ஒருவத்தி எரிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மானியர் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம் அம்மானியர் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம் அன்றாட பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாட பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சரளவரம் தருவாய் நமஸ்காரம் பத்மபீட தேவி நமஸ்காரம் பக்தர்களை காப்பாய் நமஸ்காரம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. நான் ராஜலட்சுமி நாராயணன். நான் மதுரை கல்யாணம் ஆகி வந்தது இங்கே போத்தனூர். 1995 ஜனவரியிலேருந்து இந்த அருள்முருகன் ஆலயம் தான் என்னோட பகவான். அவர் எத்தனையோ வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வீடு கட்டணும்னு சொல்லி இடம் தேடும்போது எங்கெல்லாமோ தேடினோம், எல்லா இதுவும் அமையலை. இந்த துர்க்கைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை கூட விளக்கு போடலை நான். அதுக்குள்ளே அவள் அப்படி நடமாடும் தெய்வமாக அசைச்சா. நான் ஒரு நாள் மெய் மறந்து போயிட்டேன். நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் பார்த்தா ஆமாம் தலையாட்டுறா, நான் உனக்கு அமைச்சு தரேன்னு. அப்புறம் எங்களோட குழந்தைங்களோட படிப்பு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். எல்லாமே என்னோட முருகன் திருவருள் தான். ராஜ அலங்காரத்தோட பழனிக்கு போனால் அரிபறி ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுருவான். ஆனால் எங்கள் அருள் முருகன் ஆலயத்தில் எத்தனை மணி நேரம் வேணால் நின்று அழுது சிரித்து அவனோட அப்படி என்னோட துர்க்கை, என்னோட பிள்ளையார், இப்போ எல்லாமே எங்களோட தெய்வம், எங்கள் கோவில், எங்கள் வீடு, அப்படி எல்லாமே அருள் கொடுத்துட்டுருக்கார். இன்றைக்கி நடந்த பூஜை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப எத்தனை பேரோட பிரார்த்தனை இல்லையா? ஆடினாலே அம்பாள், ஆடினாலே பெண்களுக்கு சந்தோஷம், ஆடினாலே அற்புதங்கள் விளைவிப்பவள். இந்த மணி அடிக்குது. இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாவற்றையும் என் அருள் முருகன் அள்ளி அள்ளி தரணும்னு மனசார எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். முருகா சரணம். தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். இருளை அகற்றும் திருவிளக்கே, இருளை அகற்றும் திருவிளக்கே, இன்பம் அளிக்கும் திருவிளக்கே, இன்பம் அளிக்கும் திருவிளக்கே, எங்கோ ஒளி தரும் திருவிளக்கே, எங்கோ ஒளி தரும் திருவிளக்கே, லட்சுமி உனக்கு நமஸ்காரம், லட்சுமி உனக்கு நமஸ்காரம். மங்கள ஜோதியம் திருவிளக்கே, மங்கள ஜோதியம் திருவிளக்கே, மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே, மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே, காலையில் ஒளி தரும் திருவிளக்கே, காலையில் ஒளி தரும் திருவிளக்கே, சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம், சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம். திருமகள் வடிவே திருவிளக்கே, திருமகள் வடிவே திருவிளக்கே, தேவரும் பணியும் திருவிளக்கே, தேவரும் பணியும் திருவிளக்கே, தெல்லிய ஜோதிய திருவிளக்கே, தெல்லிய ஜோதிய திருவிளக்கே, சாரதே உனக்கு நமஸ்காரம், சாரதே உனக்கு நமஸ்காரம். அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே,
திருவிளக்கே ஆலய பூஷணி திருவிளக்கே ஆதிபராசக்தி நமஸ்காரம் பாக்யலட்சுமியா திருவிளக்கே பக்தியை அளித்திடும் திருவிளக்கே பதவியை தந்திடும் திருவிளக்கே பவானி உனக்கு நமஸ்காரம் ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரி வடிவே திருவிளக்கே அழகை அளிக்கும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம் சௌக்கியரூபிணி திருவிளக்கே சந்தான பலம் தரும் திருவிளக்கே சம்பத்தை அளிக்கும் திருவிளக்கே சக்தியே உனக்கு நமஸ்காரம் ராஜராஜேஸ்வரி உனக்கு நமஸ்காரம் வணக்கங்க, என் பேர் நிரோஷா சரவணகுமார். நான் போத்தனூர் கடை வீதியிலேருந்து பேசுகிறேன். அருள்முருக ஆலயத்திலேருந்து இங்கே நல்ல மகிழ்ச்சியானது நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. கிருத்திகை, சஷ்டி எல்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வழிபாடும் அது அந்த மாதிரி பூஜைகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். இங்கே நிறைய பேர் வேண்டுதல் வச்சு நிறைய இது நிறைவேற்றியாக இருக்குது. எனக்கு முதல்ல இந்த முருகன் கோயிலில் தான் கல்யாணமே நடந்தது. அடுத்த குழந்தைக்காக நல்லபடியாக வேண்டியிருக்கும் போது நல்லபடியாக குழந்தையும் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஒரு அருள்முருகன் ஆலயம் நல்லபடியாக முருகன் நம்மளுக்கு நல்லதாக தருவார். இந்த முருகன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்றனால மனசும் சரி எல்லாமே நிம்மதியாக இருக்குது, அமைதியாகவும் இருக்குது, சாந்தியாகவும் இருக்குது. நல்லபடியாக முருகன் எல்லாத்துக்குமே நல்ல வழி காட்டுவார். அதனால் ஆயுர், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமெல்லாம் கிடைக்கிது. விளக்கேற்றுற வீட்டில் மகாலட்சுமி நித்தியம் குடுமி இருப்பாங்க. விளக்கேற்றுறதுனால வந்து தூய்மையாக இருக்கிறதுனால மகாலட்சுமி இருப்பாங்க. அதே மாதிரி எல்லோரும் விளக்கேற்றி, இந்துக்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றணும். சாயங்காலமானால் எல்லாம் நல்ல ஸ்லோகத்தை சொல்லணும். அப்போ தான் நோய் இல்லாமல் இருக்க முடியும். விளக்கேற்று வந்து ஐயப்பன் வந்து ஜோதியாக தெரிகிறாரு. அதே மாதிரி திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு திருவிளக்கு தான் வைக்கிறோம். அதே மாதிரி கார்த்திகை நம்ம முருகனுக்கு திருவிளக்கு. அதனால் தீபம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. தீபத்தை வணங்கினாலே எல்லா கடவுளையும் வணங்கின மாதிரி. அதனால் எல்லோரும் தீபம் ஏற்றி காலையில் 6 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் தீபம் ஏற்ற வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வா. எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கும். இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுனால குடும்பத்துக்கு என்ன நன்மைகள்? கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுனால இப்போ வந்து நம்ம ஒரு 108, 216 ஸ்லோகம் சொன்னோம். 216 பேர் இப்போ வந்து 100 பேர் இருந்தாங்கன்னா அது வந்து எத்தனை பேர் ஆகிருக்கும்? 22,600 பேர் ஆகிருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். அதனால் அதுவும் ஆலயத்தில் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கூட்டு பிறக்கிறதுனால ரொம்ப என்னென்ன கிடைக்குதோ, என்னென்ன நினைக்கிறாங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். அது இன்றைக்கி வரலட்சுமி பூஜையினால வரங்கள் தர்றதுக்காக வரலட்சுமி. அதனால் நல்ல நாளில் இவங்க கூட்டு பிரார்த்தனை முருகன் கோவில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லார் வளமும் எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கும். முருகா, போத்தனூர் அருள்முருகன் ஆலயத்தில் நாங்கள் 48 ஆண்டுகளாக இங்கே சிறப்பாக விழாக்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அதை முன்னிட்டு ஆடி மாதமானது துர்க்கை அம்மன் இங்கே இருக்கிறார். அவர்களுக்கு பூஜை செய்யும் வகையில் விளக்கு பூஜை தொடர்ந்து ஒரு 6 ஆண்டுகள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்று வந்து விளக்கு பூஜை நடத்தினோம். சுமார் ஒரு 150 மகளிர்கள் வந்து விளக்கு பூஜையில் கலந்து கொண்டார்கள். சிறந்த முறையில்
விளக்கு பூஜை நடந்தது. அதெல்லாம் அம்பாளினுடைய திரு அருள் பெறுவதற்காக சிறந்த முறையில் மற்ற அனைவருக்கும் அருள் கிடைப்பதற்காக நாங்கள் ஆண்டுதோறும் இதை நடத்தி கொண்டு வருகின்றோம். என்ன நேயர்களே, அற்புதமான விளக்கு பூஜையை பார்த்தீர்கள். உங்களுக்கும் பயன் இருக்கும். தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக வீடியோக்களையும் நல்ல வீடியோக்களையும் உங்களுக்காக நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு கொண்டிருப்பேன். உங்களுடைய ஆதரவு, உங்கள் நண்பர்கள் உறவுகள் ஆதரவு தீபம் இயற்கை டிவிக்கு வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.